வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாடு இருளில் மூழ்கி இருக்குங்க. என்ன பண்றதுனே மக்கள் தெரியாம ராத்திரி ரோட்டை மறிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. மின்சாரம் இல்லாம குழந்தைங்களும் பெண்களும் நடுத்தருவில் நின்னாங்க. கிட்டத்தட்ட 23 மணி நேரம் வரை மின்சாரம் தடை செய்யப்பட்டிருக்கு. கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல திமுகவின் சதி அப்படின்னு வழக்கம் போல தற்குறிகள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குது தோழர்களே? மாற்றம் 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 அப்படின்னாங்க. பெரிய மாற்றம் வரும்னு பார்த்தா பெருத்த ஏமாற்றம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. அதுலயும் குறிப்பாக மே மாசமே மின்சாரம் அதிகமா தேவைப்படும். அப்ப மின்சாரத்தை தேவைக்கு உற்பத்தி பண்ணணும், வாங்கி வச்சுக்கணும். இதெல்லாம் இந்த தற்கொலைங்களுக்கு தெரியாது. அரசு, ஆட்சி, நிர்வாகம் இது குறித்த புரிதலற்ற ஒரு கும்பல்கிட்ட தான் சாவியை கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். ஆட்சி நாங்க நீங்க பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் என்னவா இருக்கும் தமிழ்நாடு? ஒட்டு மொத்தமா நேற்று தமிழ்நாடே இருள மூழ்கி இருக்கு. நாங்கங்க மதுரையில எங்க வீட்டுல கரண்ட் இல்லாம என் தங்கச்சி வீட்டுல போய் தூங்கிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு மின்சாரம் இல்லாம போயிடுச்சு. இதுக்கு இடையில தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிருக்கு. ரோடு மறியல் அங்கங்க நடந்திருக்கு. அதுல குறிப்பா சென்னை எப்படி இருக்கு பாருங்களேன். சிஎம் தொகுதியிலே இப்போ கரண்ட் இல்லைன்னு மக்கள் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ தான் மேலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னன்னா சர்மா நகர் பகுதி, அதாவது சிஎம் உடைய தொகுதியான பெரம்பூர் தொகுதியில் சர்மா நகர் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. இங்கே நிறைய இடங்கள்ல எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நைட்டு 9 மணிலேருந்து மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. இந்த வெயில் காலத்தில் கஷ்டப்படுறதுனால அவங்களாம் இப்போ ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இபியில் நிறைய பேர் கால் பண்ணி பேசியிருக்காங்களா, ஆனால் யாருமே கால் எடுக்கலையா. இப்போ போராட்டம் நடக்கிறதே இபி ஆஃபீஸ்க்கு வெளியே தான். இப்போ வரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரியும் அவங்களுக்கு மக்களுக்கு பதில் சொல்லலை. நிறைய பேர் பார்க்குறீங்க, சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நைட்டு தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நானும் அதே இடத்துல தான் இருக்கேன். கரண்ட் வரும் வரை போராடுவோம். குழந்தைக்கு தூக்கம் இல்லை. புரிந்தவருக்கு தூக்கம் இல்லை. உழைக்கும் மக்களுக்கு தூக்கம் இல்லை. படிக்கும் மாணவர்களுக்கு தூக்கம் இல்லை. வேண்டும் வேண்டும் கரண்ட் வேண்டும் வேண்டும். போராடுவோம். கரண்ட் வரும் வரை போராடுவோம். ஓட்டுநர்களுக்கு தூக்கம் இல்லை. பச்சிளம் குழந்தைகளுக்கு தூக்கம் இல்லை. பாத்தீங்கல்ல, இருட்டுல மூழ்கி கிடக்கு. குழந்தைங்களோட வெப்பத்துல தாங்க முடியாம பெண்களும் குழந்தைகளும் பெரியவங்களும் ரோட்ல நிக்கிறாங்க. இந்த மின்சார தடை என்ன பண்றதுன்னு தெரியல, எதிர்கொள்ள தெரியல. ஒருத்தர் போடுறாருங்க, ராத்திரி 9:30 மணிக்கு எங்க வீட்டுல கரண்ட் போச்சுங்க. மறுநாள் காலையில 8 மணிக்கு தான் கரண்ட் வந்துச்சுன்னு போடுறாரு. இரவு 9:30க்கு போயிட்டு காலையில 8 மணினா வீட்டுல என்ன பண்ண முடியும்? ஒரு ஃபேனு கூட இல்லாம இப்படி தூங்க முடியும்? தெருவில் தூங்க முடியுமா? அந்த மக்கள் என்ன துன்பத்துல இருந்திருப்பாங்க பாருங்களேன் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை. ஈரோடு பகுதியில அந்தியூர் பகுதி, ஈரோடு அந்தியூர்ல எல்லாம் விடிய விடிய கரண்ட் இல்லையா.
மக்கள் தெருவில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது ஒரு பையன் போடுறாரு, ஏங்க இன்னைக்கு இப்பயும் வரலங்க, இப்பயும் வரலன்னு நடுராத்திரி அதிகாலையிலன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள். அப்ப ஒரு விஷயம் புரியணும், 23 மணி நேரம், 13 மணி நேரம், 6 மணி நேரம்னு கரண்ட கட் பண்ணா அவங்க எங்க போவாங்க? இதுக்கு இடையில மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்களா? மின்சாரம் இல்லைன்னே, அதுவும் முதலமைச்சர் தொகுதியில பல மணி நேரம் மின்சாரம் இல்ல, மக்கள் களத்துல இறங்கிட்டாங்க. மொத்தமா வீட்டை விட்டு வந்து மின்சார அலுவலகங்களை முற்றுகையிட ஆரம்பிச்சாங்க. நடு ராத்திரி பாருங்க. போன் பண்ணா 10 மணிக்கு நான் வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன்டா. போன் பண்ணது என் போன் ரெக்கார்டா இருக்கு. நான் தூங்கிட்டேன் வீட்டுல போய் 10 மணிக்குன்றாரு. என்ன பண்ணலாம்? மக்கள் பொதுமக்கள் தூங்க வேணாவா? சென்னை கொளத்தூர் செந்தில் நகர் பகுதியில் இரவில் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக ஏற்பட்ட மின்வெட்டால் அவதியுற்ற மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கை குழந்தைகளுடன் பெண்களும் மறியலில் ஈடுபட்ட நிலையில் பேச்சுவார்த்தைக்கு சென்ற போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கவுன்சிலர் வசிக்கும் தெருவில் மட்டும் மின்தடை ஏற்படுவதில்லை என்றும் சாதாரண மக்கள் வசிக்கும் பகுதியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். பாத்தீங்கல்ல, முதல்வர் தொகுதியிலே இதான் நிலைமை. ஓட்டு கேட்டு வரும்போது நாம ஒரு முக்கியமான கேள்வியை வச்சோம் தோழர்களே. நீங்க திமுகவோ அதிமுகவுக்கோ ஓட்டு போட்டீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற திமுக காரங்கிட்ட அதிமுக போய் சண்டை போடலாம், அவங்ககிட்ட பேசலாம், அவங்ககிட்ட கோரிக்கை வைக்கலாம். ஆனா என்ன ஆகி போச்சு, நீங்க தாவேகாவுக்கு போட்டிருக்கீங்க. யாரு உங்க தொகுதி எம்எல்ஏனே உங்களுக்கு தெரியாது. சென்னையில 2 தொகுதி தவிர மொத்த இடமும் தாவேகா எம்எல்ஏ ஆகியிருக்காங்க, கைப்பற்றி இருக்கிறாங்க. அப்ப அவங்க யாருன்னே தெரியாம நீங்க எங்க போய் நிப்பீங்க? அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுவீங்க? எப்படி போய் அவங்ககிட்ட உதவி கேட்பீங்க? எப்படி மின்தடையை சரி செய்வீங்க? இதுதான் இந்த மக்களுக்கு இப்ப இருக்கிற பெருஞ்சிக்கல். அதுல ஒரு பொண்ணு நேற்று பேட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப கவலையா இருந்துச்சு அந்த பேட்டியை பார்க்கும்போது. சேகர் பாபு அவங்க வீட்டுக்கு போய் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. சேகர் பாபு வீட்டுக்கே போயிட்டாங்க. போயிட்டு அங்க போய் நின்றுட்டானே, எங்களுக்கு மின்சாரம் இல்ல, அடுத்து மழை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், இடுப்பளவுக்கு தண்ணி நிக்க போகுது, நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு புலம்பி இருக்கிறாங்க. அந்த அண்ணே சொல்லியிருக்காருமா, நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல தாவேகா, அவங்க தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே நாங்க உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டோம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்களை நம்பிட்டு தாவேகாக்கு ஓட்டு போட்டாங்களாம். இது என்னங்க சொல்றது? உங்களை நம்பிதான் நாங்க ஓட்டு போட்டோம், இவங்களை நம்புவீங்க, ஆனா தாவேகாக்கு ஓட்டு போடுவீங்க. அண்ணன் வந்தாருன்னா அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு, அப்படியே நட்டமா நிக்க வச்சிருவாரு, அப்படியே பொலந்து இப்படிலாம் நம்புனீங்கல்ல, பிளாஸ்ட்னு மொத்தமா பிளாஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டாரா பாருங்க. எலெக்ஷன் முடிஞ்சவனையும் போறோம், நீங்க யாரும் எனக்கு ஓட்டு போடல, விஜய் தான் போட்டீங்க, அங்க போய் கேளுன்றாங்க. நாங்க யாருக்கு போட்டா உங்களை நம்பி நாங்க இருக்கிறோம். நாங்க வீடுன்னு யாரையும் கேட்கல. மழை வந்தா தண்ணி எங்களுக்கு மாற அளவு தண்ணி வருதுன்னு தான் நாங்க நம்பி ஓட்டு போட்டோம். பார்த்தனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? ரொம்ப வைத்தறிச்சலா இல்ல? இதத்தாங்க தலையில அடிச்சு சொன்னோம். தெரிஞ்சவங்க பக்கத்துல அக்கத்துல நின்னு நமக்காக போராடுறவங்க, நமக்காக செய்யறவங்களை பார்த்து ஓட்டு போடுங்க. குறைஞ்சபட்சம் போய் கேட்கறதுக்காவது ஒரு நபரா தெரிஞ்சிருக்கான்னு பாருங்க. வெறும் விஜயும் விசிலையும் வச்சுக்கிட்டு ஓட்டு போட்டீங்கல்ல, பாதி பேர் கந்து வெட்டி கொடுக்கறவனா இருக்கான், ரவுடி பேலா இருக்கான், அமைச்சரவையில வீடேறி அடிச்சவன்லாம் அமைச்சரா இருக்கான், அது சட்டத்துறைக்கு. இதெல்லாம் எங்க போய் நிக்க போதுன்னே நமக்கு தெரியல. இந்த லட்சணத்துல கரண்ட்டும் இல்ல முழுக்க. நேத்து தண்ணி பிரச்சனையை பார்த்தோம், இன்னைக்கு கரண்ட் பிரச்சனை. தாவேகாவெல்லாம் தற்கொலைங்கெல்லாம் என்ன போட ஆரம்பிச்சிட்டாங்க, இது திமுகவின் சதி, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கரண்ட்டை கட் பண்ணி விடுது. உண்மையிலே இதுங்களுக்கு மூளை வேலை செய்யுமா இல்லையா? ஏங்க, ஆட்சியில் இருக்கிறது விஜய், ஆனா கரண்ட்டை கட் பண்ணி விடுறது திமுகவும் அதிமுகனா, விஜய் ஒண்ணுமே இல்லாத ஒரு சொம்பா, எந்த தகுதி இல்லாத ஆட்சி திறனற்ற ஒரு மொட்டையா? நான் கேட்கிறேன். உங்க அண்ணன் கையில ஆட்சி இருக்கு, அவர் தான் முதலமைச்சர்னு உட்கார்ந்துருக்காரு, தினந்தோறும் காலையில வந்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போறாரு, வேலையெல்லாம் பாக்குறத நீங்க நம்புறீங்க. ஆனா அந்த அண்ணன் கையில ஆட்சி இருக்கும்போது திமுக அதிமுகவும் கரண்ட்டை கட் பண்ணுதுன்னா இது என்ன மாதிரி? இது தேர்தலுக்கு முன்னாடி தான் இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணீங்க. எஸ்ஐஆரா திமுக சரி, இங்க பிரச்சனை வருதா திமுக சரி, அப்புறம் சென்சார் போர்டில் உங்க படத்தை ஓடணும் இல்லையா திமுக சதி. உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு திமுக சதின்னு.
ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அதையும் சொல்றீங்களே, மாட்டிக்குவீங்க, சிக்கி சீரழிவீங்க, கொண்டைய மறைங்க. அதான் நம்ம சொல்றோம். ஏன்னா திமுக மேல பழி போட்டு தப்பிச்சுக்கலாம் நீங்க நம்புறீங்க. ஆனா நடக்கிறது என்ன? உங்க ஒன்னே ஆட்சி. அப்ப அவர் தானே வந்து பார்க்கணும். அவருடைய தொகுதி மக்களே தெருல நின்று கத்திக்கிட்டு இருக்கும் போது அண்ணன் ஒண்ணுமே பண்ண முடியலையே. ரோட்டை மறிச்சு உட்கார்ந்து இருக்காங்க மக்கள். விடிய விடிய கரண்ட் இல்லைன்னு ரோட்டை மறிச்சு உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. போராடுவோம். கரண்ட் வரும் வரை போராடுவோம். தூக்கமில்லை. பச்சிளம் குழந்தைக்கு தூக்கமில்லை. வயது முதிர்ந்தவருக்கு தூக்கமில்லை. அதுல தாவேக தற்கொலைகள் இன்னும் கொஞ்சம் பேரு. முதல்ல இதுல ஏதோ சதி இருக்கான்னு பாக்கணும். அதுக்கப்புறம் ஈபியில யார் இதெல்லாம் செய்யறாங்கன்னு நோட் பண்ணணுமா? நோட் பண்ண அதுதானே ஆட்சிக்கு வந்திருக்க. கரண்ட் இல்லைன்னு போய் கேளு, மாத்தி விடு, மக்களுக்கு நல்லது செய்ய. ஆட்சி அதுதானே 5 வருஷம் உட்காந்து அரைக்க போறீங்க, தேய்க்க போறீங்க பெஞ்ச. அப்ப அதுக்கு வேலை செய்யுங்க. காசை வாங்கி பைக்கில் போட்டு போறதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க? இல்ல பிளாஸ்ட்னு நாடகம் போடுறதுக்கு வந்தீங்க? இல்லைன்னா தெருவா போய் அரசு அலுவலகங்களோட நுழைஞ்சு வேலை பார்க்க முடியாம ஆக்கி விட்டுட்டு உட்காந்துருக்கீங்களே. சம்மந்தமே இல்லாம கட்சிக்காரன் போய் அரசு அலுவலகங்களை மிரட்டுறது, ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையிறது, இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு தர்றீங்களே, அதுக்கு ஆட்சி இல்லையே. பிரச்சனை வரும்போது தலையிடுறதும் பிரச்சனையை சரி செய்யறதும் அதுக்கு லாங் டேர்மா என்ன திட்டமிடணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும்ல. இது எதுவுமே தெரியாம என்னத்துக்கு ஆட்சிக்கு வந்தீங்க? அதுதான் எங்க கேள்வி. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்குங்க. போன மாசம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி நம்ம தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும்போது ஒன்றிய அரசு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? மே மாசத்துல பெரிய அளவுல மின்சாரத்தை நுகரக்கூடிய ஒரு காலம் இருக்கு. வெப்பம் அதிகமா இருக்கனால அதிக மின்சாரம் நுகரப்படும். அந்த காலகட்டத்தில் அதிகமான மின் தேவை இருக்கும். மின் தேவையை உறுதி செய்யுங்கள், மின் தேவையை கையில வச்சுக்கோங்க, இல்லைன்னா மக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அறிக்கை வெளியிட்டாங்க. பாருங்க, இருக்கா? சொல்லிருக்காங்களா போன மாசமே? சரி, இப்ப அரசு என்ன பண்ணிருக்கணும்? அதுக்கு தயாராயிருக்கணும். எப்படி? 2021 கொரோனா காலகட்டத்தில் தான் ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சிக்கு வந்து அவர் முதலமைச்சரை பதவி ஏற்கவே இல்லை. அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே களத்துல போய் பெட்டுகளை உருவாக்கி, ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக்கி, இன்னும் சொல்ல போனா ஆக்சிஜனை உருவாக்கி, இதுன்னு அங்கங்கன்னு வாங்கி வெளிநாடுகள்ல இருந்து குறைந்தபட்ச தடுப்பூசியை கொண்டு வர முடியுமான்னு களத்துல இறங்கி பம்பரமா சுத்தினாரு. இத்தனைக்கும் ஆபத்தான சூழ்நிலையில. உங்களுக்கு அறிவு இருந்தா இந்த வேலையை நீங்க பார்த்திருக்கணும்ல. ஏற்கனவே ஒன்றிய அரசு எச்சரிக்கை, அதிகமான மின்சாரம் தேவை இருக்கு, தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன பிறகு அது குறித்து யோசிக்கவே இல்லையே. முதலமைச்சர் அதை யோசிச்சிருக்கணும்ல, அதற்கான தேவைகளை உறுதி செஞ்சிருக்கணும்ல. அவர் பண்ணவே இல்லையே. இப்ப வந்து உட்கார்ந்துக்கிட்டு திமுக சதியாக இருக்கும், திமுக மின்சாரத்தை வெட்டி விட்டுருச்சு, மக்கள் நம்புவாங்களா? காரி துப்ப மாட்டாங்க. சரிங்க, இந்த கட்சியிலே பெருசா அப்படியே பிடிங்கிட்டு நடுறவர் யாரு? ஆதவர்ஜுனா. அவர்கிட்ட கேக்குறாங்க, இன்னொரு துறையை பற்றி நான் சொல்ல முடியாது, அது வந்து தார்மீகமா இருக்காது, அறமா இருக்காது. டேங்கப்பா, சொல்றதுக்கு தான் அங்க ஒண்ணும் இல்லையே, இருந்தாதான் அப்படியே அடிச்சு விட்டுருப்பேயே. ஏன்னா அங்க மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு பூரா மக்கள் ரோட்டுக்கு வந்து நின்று அடிச்சிட்டு இருக்கிறாங்க, கதற விட்டுட்டு இருக்கிறாங்க தற்கொலை சங்கிகளை. அது இடையில நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அடுத்தவங்களுடைய துறை. சரி, ஏன் மின்சாரம் கொடுக்கலன்னு கேட்டா, மின்சாரத்துறையில கடன் அதிகமாயிடுச்சு, நிலக்கரியில ஊழல் நடந்து போச்சு. ஆனா பாருங்க, அமைச்சர் நிர்மல்குமார் 16 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க. இதுவா பதில் நான் கேட்கிறேன். ஏற்கனவே நிலக்கரியில 1,77,000 கோடி ஊழல் நடந்துச்சு. எப்போ? இந்த தங்கமணி ரங்கமணி அதிமுக அமைச்சர்களா இருந்துச்சுங்கல்ல, அந்த காலகட்டத்துல 1,76,000 கோடிக்கு மேல நிலக்கரி ஊழல் நடந்தது. தரமற்ற நிலக்கரியை கொடுத்தது மோடியினுடைய நண்பன் அதானி. இது பெரிய ஊழலே நடந்திருக்கு. ஆனா நிலக்கரி ஊழல் எங்க கொண்டு வந்து சொருக பாக்குற? திமுக ஆட்சியில சொருக பாக்குறீங்க. ஆனா நடந்தது எப்போ? அதிமுக ஆட்சி, எடப்பாடி ஆட்சியில. மின்துறையில கடல் எப்படி இருந்தது? எடப்பாடி விட்டுட்டு போகும்போது தலை தூங்குற அளவு கடை இருந்துச்சு. அது எப்படி மாத்தினாங்க? டிரான்சிட்கோவை எப்படி சரி பண்ணாங்க? அதுக்கு என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் செஞ்சாங்க? போய் படிங்க. அது எதுவுமே இல்லாம
பழைய கேஸ தூக்கிட்டு வந்து போட்டு இங்க உருட்டி விட்டுட்டு மாத்திக்கலாம், மாட்டாம தப்பிச்சுக்கலாம்னா வாய்ப்பு இல்ல ரசா, மாட்டிக்குவீங்க. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துல இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் மின்சாரம் கட்டாச்சு இந்த 5 வருஷத்துல இல்லை. நிர்மல் குமார்கிட்ட போய் கேக்குறாங்க, நீங்க தானே மின்சாரத்துறையிலோட அமைச்சரா இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க, மின்சார தடை தமிழ்நாடு முழுக்க தலைவிரிச்சு ஆடுது, அதை சரி பண்றீங்களா என்ன அப்படின்னு கேட்டா, வெறும் 500 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மின்மாற்றியை 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறத இவங்க கூடுதல் தொகை போட்டு டெண்டர் விட்டு ஊழல் பண்ணிட்டாங்க. நான் கேக்குறேன், கரண்ட் ஏன் கொடுக்கல? போன வாரம் வரைக்கும் வந்த கரண்ட் இப்ப ஏன் வரல? ஏன் 23 மணி நேரம் கட் பண்றீங்க? குறைந்தது 5 மணி நேரத்துல இருந்து 23 மணி நேரம் கட் பண்றீங்களே, அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? ஏங்க நாங்க ஏற்பாடு பண்றோம், நாங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், என்ன பிரச்சனைன்னு பாக்குறோம், இந்த பிரச்சனை சீக்கிரமா சரி பண்ணுவோம், உடனே மக்களுக்கு மின்சாரம் கொடுத்துருவோம், உடனே காப்பாத்திருவோம், எதையாவது உருட்டி விடு. ஆனா திரும்ப எங்க போய் நிக்கிற? திமுகவில் போய் நிக்கிற. அவங்க வந்து மின்துறையில ஊழல் பண்ணிட்டாங்க, உனக்கு தெரியுதுல, எடுத்து போய் கேச போடு. யார் தப்புனாலும் தப்பு தானே, கேச போடு, ஒட்ட ஆதாரம் இருக்குல்ல. தெருவில் நின்று உருட்டுற வேலையை நிர்மல்குமார் விட்டுறணும். இந்த உருட்டுறது மிரட்டதெல்லாம் நம்ம கிட்ட ஆகாது. மக்களுக்கு நல்லது செய்ய முடிஞ்சா இருங்க, ரிசைன்மெண்ட் போங்கன்ற. நல்லாட்சி வரட்டுமே, ரிசைன்மெண்ட் போ. தகுதியற்ற நிர்வாக திறனற்ற உங்களை மாதிரி ஆளுகிட்ட 5 வருஷம் தமிழ்நாடு மாட்டுச்சுன்னா என்ன ஆகுன்றதுக்கு இந்த 15 நாள் தான் மிக முக்கியமான பீரியடை நான் பார்க்குறேன். குறைந்தபட்சம் கூட ஒரு பிரச்சனையை கையாள தெரியாத ஒரு கும்பல் கிட்ட தான் நம்ம தமிழ்நாட்டை கொடுத்துட்டு வச்சு உட்காந்துருக்கோம். சாங்க